வளங்கள் நிறைந்த நிலம், நீதி, அறம் இதெல்லாம் சார்ந்து வாழ்ந்த ஒரு நிலம் போதை நிறைந்த நிலமா மாறிடுச்சு. எங்க போதை இல்ல? மது கடைகள்ல மட்டும் இல்ல, வழிபாட்டு தலங்களின் வாசல்கள்ல, வளாகங்கள்ல, பள்ளி கல்லூரிகள் வளாகங்கள்ல, அது தின்பண்டம் மிட்டாய் வடிவத்தில், இனிப்பு வடிவத்தில், என்ன சொல்றது, கஞ்சா சாக்லேட் விற்குது. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் அதில் வேலை பார்க்குற பிள்ளைகள், பள்ளிக்கூட ஆசிரியர்களா எல்லா பிள்ளைகளும் இந்த கஞ்சா, இந்த போதை இனிப்பு, இந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டு வருதுங்க. பெற்றோர்கிட்டே நம்ம புகார் அளிக்க முடியல. கண்டிச்சா என் பிள்ளைய நீ எது கண்டிக்கிறான்னு கேட்குறாங்க. அவங்க இப்போ இது எப்படி சரி பண்றதுன்னு நம்ம கிட்ட முறையிடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பார்க்கலையா டாஸ்மாக் கடைகளில் சீருடையோட பிள்ளைகள் போய் வாங்கி குடிக்கிறது, சின்ன சின்ன குழந்தையெல்லாம் குடிக்கிறத பார்க்கலையா? மது குடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இப்போ ஒரு தகுதியா மாறிட்டதை நீங்க பாக்குறீங்க. இப்போ அந்த மாதிரி சமூகம் ரொம்ப தப்பாயிருச்சு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா புஷ்பான்னு ஒரு படம் ஓடுது. அந்த படத்துல செம்மரக்கட்டையை வெட்டி விற்கிறது தப்பு. ஆனா வெட்டி விற்கிறது கடத்துற கதாநாயகன். அதை தடுக்க போராடுற காவல்துறை இருக்காங்க, அவன் வில்லன். அந்த வில்லன் தற்கொலை பண்ணி செத்துறதா படம் வருது. அப்ப நல்லவன் இந்த குற்றத்தை தடுக்க போராடுகிற காவல்துறை தோத்து செத்து போகுது. இந்த குற்றவாளிகள் அவன் கதாநாயகனா சமூகத்துக்கு போற்றப்படுறான் அப்படின்னா எப்படி கட்டமைக்கப்படுது சொல்லுங்க? எப்படி கட்டமைக்கப்படுது? அரசு அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, சாலை போடுதல் பராமரித்தலை தனியார் கொடுத்துருச்சு, ஒரு இடம் விட்டு இடம்பெயர்ற போக்குவரத்தை தனியார் கொடுத்துருச்சு. அது விண்ணூர்ல இருந்து தொடர்வண்டியிலிருந்து எல்லாம். நாட்டின் பாதுகாப்பு ராணுவத்தையே தனியாற்ற கொடுத்துருச்சு. 100 விழுக்காடு அந்நிய முதலீடை கொண்டு வரலான்னு இருந்துச்சு. சீருடை ஒருத்தன் தைக்கிறான், உணவு ஒருத்தன் பரிமாறான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே போயிட்டது. இது எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு இந்த நாடு. மின் உற்பத்தி விநியோகம் தனியா இருக்கு, சூரிய ஒளி மின்பூங்கா தனியா இருக்கு, காற்றாலா தனியா இருக்கு, எல்லாம் தனியா இருக்கு. ஆனா சாராயம் மட்டும் அரசு விக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு பாரு. இது அநீதின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? எந்த ஒரு வேலையாவது பணியிட மாற்றமா, பணி நியமனமா, இல்ல பணி உயர்வா பணம் கொடுக்காம உங்களால சாதிச்சிட முடியும்னு யாராவது சொல்லு. நேர்மை. கோயில் கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் காசு இருக்கு. நீங்க சிறப்பு தரிசனம் வேணுமா காசு கொடுக்கணும், நீங்க பிரசவ அறையா காசு கொடுக்கணும். அப்ப எல்லாமே பணம் பணம் பணம்னு. இது எப்படி சொல்றது, சகிக்க முடியாத ஒரு அநீதி. இதத்தான் பகத்சிங் சொல்றான். விடுதலை இந்தியாவில் இல்ல, அடிமை இந்தியாவில் சொல்றான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு. உங்களால ஊழல் லஞ்சம் இருக்குன்னு தெரியும் தடுக்க முடியுமா? உங்களால வழக்கொள்ளை இருக்குன்னு தெரியும் தடுக்க முடியுமா? முடியல பாருங்க, முடியல. அப்ப என்ன செய்யறது? இந்த சமூகத்தை தகர்க்கணும்டாங்கிறான். புதுசா வேற சமூகம் கட்டணும். ஒரே தீர்வு புரட்சி தான், ரெவல்யூஷன் தான். அது ஒன்னாலதான் தலைகள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சீர்திருத்தம் வேற, புரட்சி வேற. சீர்திருத்தம் என்பது இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிப்பது, இந்த ஜன்னலை மாத்தி வேற ஜன்னல் வைப்பது, இந்த கதவு சரியா இல்லைன்னு மாத்திட்டு வேற செப்பனிடுவது சீர்திருத்தம். இந்த கட்டடத்தை இடிச்சிட்டு வேற கட்டடம் விருப்பம் போல நல்ல கட்டடம் கட்டுவதுங்கிறதான் புரட்சி.